ஹே ஹாய் ஹலோ கேமர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே கேஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா விஸ்டோரியா 1 அண்ட் ஸ்வால் எபிசோட் 9 பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் வேறு ஏதாவது குறைகளோ அல்லது வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அதை வந்து பார்த்தீங்கன்னா திருத்திக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜூலியஸோட சின்ன வயசு மெமரிஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமிக்கிறாங்க. நம்ம ஜூலியஸ் ஒரு நோபல் அப்படிங்கிறனால அவனுக்கு ஆனா அப்படிங்கிற ஒரு மெய்ட் இருக்காங்க. ஸோ அந்த ஆனா அப்படிங்கிறவங்கள ஜூலியஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ அப்போ ஜூலியஸ் கேட்குற ஆனா கிட்ட, நான் இந்த மாதிரி கைண்ட் ஹார்ட்டடாக இருக்கிறது தான் உனக்கு பிடிச்சிருக்கா ஆனா அப்படின்னு கேட்க, நம்ம ஆனாவும் ஆமாம் ஜூலியஸ், எனக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்க எல்லாருக்குமே நீ இந்த மாதிரி கைண்ட் ஹார்ட்டடாக இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கழுத்தில் இருந்த ஒரு லாக்கெட்டை கழட்டி நம்ம ஜூலியஸ்க்கு சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்றா. ஸோ அதை சொல்லப்போனால் நம்ம ஜூலியஸ்க்கு அவன் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது, அவன் மேலே ஒரு லவ் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அப்படி இந்த சைடு நம்ம ஜூலியஸும் வில்லு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜூலியஸ் நம்ம வில்ல தேடிட்டு இருக்கான். இன்னும் எவ்வளோ நேரம் தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க போகிற, என்னோட பவரை நீ எவ்வளோ தான், நீ என்னோட மேஜிக்கல் எபிலிட்டியை நீ எவ்வளோ தான் வேஸ்ட் பண்ண போகிற அப்படின்னு நம்ம ஜூலியஸ் கத்திட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம வில் சொல்கிறான், ஸோ நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50 நிமிஷத்துக்கு மட்டும் தான் இந்த பவரை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்போலாம் நான் இந்த பவரை ரிட்டர்ன் பண்ணுறனோ, அதாவது இந்த பவர் 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோட ஸ்டாமினா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைன் ஆகிருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஃபைட் கூட பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூலியஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கீழே விழுந்துடுறான். ஏன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அவங்ககிட்ட மேஜிக்கல் எனர்ஜி இல்லை. ஸோ அதனால் நம்ம ஜூலியஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே விழுந்துடுறான். ஸோ அப்போ வில் சொல்கிறான், ஜூலியஸ் நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். அண்ட் ரெஸ்ட் எடுக்கிற சமயத்தில் நான் வேணால் போய் லைப்ரரிஸில் வந்து பார்த்திங்கன்னா போய் செக் பண்ணுறேன். அதாவது இந்த விஸ் பவரை பற்றி பார்த்திங்கன்னா ஏதாவது ஐடியா கிடைக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஒர்க்னர் சென்சர்கிட்டையும் கேட்டேன், பட் அவருக்கும் எந்த விதமான ஐடியாவும் இல்லை. நார்மல் லைப்ரரி தேடி பார்த்துட்டேன், அங்கேயும் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல அப்படின்னு சொல்ல நம்ம ஜூலியஸ் உடனே சொல்கிறான், என்னை பார்த்தா உனக்கு என்ன லூசுத்தனமாக இருக்கா, நானும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தேடிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் ஜூலியஸ் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஜூலியஸ் அவனோட க்ளோன்ஸை வச்சு இந்த மாதிரி மல்டி டாஸ்க் பண்ணிகிட்டு இருக்கான். அதாவது ஒரு சைடு லைப்ரரியில் போய் தேடிட்டு இருக்கான், இன்னொரு சைடு நம்ம எல்சா ப்ரொஃபஸர் கிட்ட ஃபின்னை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஃபின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வில்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஜூலியஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், ஆமாம் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி பண்ணுறனால தான் எனக்கு செம்மையாக தலைவலிக்குது, என்னோட மேஜிக்கல் எனர்ஜியெல்லாம் நிறைய வீணாகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கத்திட்டு இருக்கான். நம்ம வில்லும் போது நிறுத்திக்கோ, கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் ஜூலியஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான், நான் ஒரு நோபல், நான் என்றைக்குமே நான் என்னோட சொன்ன வார்த்தையை தவற மாட்டேன், கண்டிப்பாக நான் உனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி உன்னோட எபிலிட்டியை நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் நம்ம வில்க்கு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது, ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான், ஸோ நீ என்றைக்குமே உன்னோட வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா மீறினது இல்லை அப்படின்னு சொல்கிறான். என்ன சம்பவம்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராக நம்ம ஜூலியஸ் வந்து வாய் பேசியிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம வில் கிட்ட தோத்தனால அவங்ககிட்ட போய் மன்னிப்பும் கேட்டிருப்பான். அதுக்கப்புறம் தான் நம்ம வில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான், நீ ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் ஜூலியஸ் அப்படின்னு சொல்ல, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு விதமான கைண்ட் ஹார்ட் இருக்குது. நம்ம கோலட்டுக்கு எப்பயுமே என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு கைண்ட்னஸ் இருக்கும். நம்ம ப்ரொஃபஸர் கிட்ட அவர் என்ன தான் என்னை ஸ்கோல்ட் பண்ணாரோ அந்த ஸ்கோல்ட் பண்ணுறதுலேயும் ஒரு கைண்ட்னஸ் இருக்கும். அண்ட் ஈவன் சியோன் கிட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே ஒரு கைண்ட்னஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு விதமான கைண்ட்னஸ் இருக்குது. அண்ட் நீ உங்ககிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அதே கைண்ட்னஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஜூலியஸை பார்த்து நம்ம வில் சிரிச்சிட்டே சொல்லுவோம். அப்போ தான் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனாவோட மெமரி அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். நம்ம ஆனாவும் ஜூலியஸ் நீ ரொம்ப கைண்டான பர்சன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாள். அதை கேட்டோடனே அந்த மெமரி ஸ்ட்ரைக் ஆனோடனே அவனுக்கு கோவம் வந்துட்டு, நான் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூலியஸ் அந்த இடத்த விட்டு போயிடுவான். ஸோ அப்படி போயிட்டுருக்கப்பவே நம்ம ஜூலியஸ் திங்க் பண்ணிகிட்டு இருப்பான், கைண்ட்னஸ்ஸாக இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட்னஸ் ஒன்றும் தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிகிட்டு இருப்பான். எதனால் அப்படின்னா, அவன் சின்ன வயசில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு மெமரிஸை காமிக்கிறாங்க. ஸோ சின்ன வயசில் ஒரு சின்ன பூனைக்குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருக்கான். ஸோ அந்த காப்பாற்றின பூனைக்குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனாவும் அந்த இடத்துல தான் இருந்திருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப கைண்டான மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோபல் அப்படிங்கிறனால அவனை எல்லாருமே மாஸ்டர்னு தானே சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப கைண்டான மாஸ்டர் ஜூலியஸ் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் ரொம்ப கைண்ட் தான். ஸோ நோபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதான நோபல்ஸோட டியூட்டி அப்படின்னு சொல்ல, நம்ம ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அவன் தலையில் கை வச்சு தடவிட்டு அவள் கழுத்தில் இருக்க ஒரு லாக்கெட்டை கழட்டி நம்ம ஜூலியஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விடுவாங்க. ஸோ எங்கள் எல்லாருக்குமே எங்களோட கைண்டான மாஸ்டர் ஜூலியஸை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்கெட்டை போட்டு விட்றா. அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மெமரிஸ் ரிட்டன் வருது, எல்லோரும் போய் தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம ஆனாக்கும் இன்னொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆயிடுது. ஸோ நம்ம ஜூலியஸ் வந்து லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா ஆனாவை லவ் பண்ணியிருக்கான் போல். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவனை விட்டுட்டு போகவும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ராமா இருக்குது போல். ஸோ யாருமே நம்பக்கூடாது, யார்கிட்டையும் கைண்ட் ஹார்ட்டடாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால தான் நம்ம ஜூலியஸ் எல்லாத்துக்கிட்டையுமே இந்த மாதிரி எடுத்திருந்து பேசுகிறது, கோவப்பட்டு பேசுகிறது, இந்த மாதிரி பேசுகிறான். பட் என்ன தான் அப்படி பேசினாலும் அவன் மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கைண்ட்னஸ் இருக்க தான் செய்யுது. இப்போ நம்ம ஜூலியஸ் அந்த மெமரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு போயிட்டுருக்கப்ப அவனை மேலே ஒரு ட்ரோன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அவனை வீடியோ கேப்சர் பண்ணி நம்ம
குரூட்ஸோ அப்படிங்கிற ஒரு அப்பர் இன்ஸ்டியூட்டில் வேலை செய்கிற ஒரு லெபரேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புது. ஸோ அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெபரேட்டரியோட ஹெட்டு இந்த குரூட்ஸும். இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்க்கு அந்த சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அங்கே போயிட்டுருக்கப்பவே அவனை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது அங்கே இருக்க மேஜர்ஸே, அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்க மேஜர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு உன்னை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு 3 மேஜர்ஸ் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலியஸ் அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம ஜூலியஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கனால, அது மட்டும் இல்லாமல் இந்த 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மேஜர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையரான மேஜர்ஸ். ஹையர் மீன்ஸ் ரொம்ப ஹை கிடையாது, பட் இங்கே வரணும் அப்படின்னா அவங்களோட டேலண்ட் நீங்களே நினச்சி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஹை எபிலிட்டி கொண்ட மேஜர்ஸ் தான் இவங்களும். இவங்க 3 பேரையும் சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம ஜூலியஸால் அவங்கள சமாளிக்க முடியல. அடி வாங்கிட்டு ஒரு சைடில் நின்றுட்டு என்ன தான் அடி வாங்கினாலும் நம்ம ஜூலியஸ் அவங்கள பற்றி தலைகுறவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்குள்ளே அந்த எண்ணம் போயிட்டு தான் இருக்குது, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்டான பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தலைகுறவாக பேச ஆரம்பிக்கிறான். நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வெத்துறா, நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவருக்கு வந்திருக்கவே கூடாதுரா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்க அவங்க 3 பேர் கடுப்பாயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலியஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கப்போ தான் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில் வந்து அவனை டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜூலியஸ் நீ நல்லா தானே இருக்க, உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூலியஸ் செக் பண்ணிட்டு இருக்கான். உடனே நம்ம ஜூலியஸ் நம்ம வில்ல பார்த்து கத்துறான், நீ எதுக்கு இந்த எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உதவி செஞ்சிட்ருக்க, உனக்கே தெரியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சுயநலத்துக்காக தான், என்னோட சுயநலத்துக்காக தான் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிறேன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு கேட்க நம்ம வில் சொல்கிறான், அதெல்லாம் கரெக்டு தான், பட் என்கிட்ட யாரெல்லாம் கைண்ட்னஸ் காமிக்கிறாங்களோ அவங்க ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றாமல் என்னால் இருக்க முடியலப்பா, அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சிரிச்சிட்டே நம்ம ஜூலியஸை பார்த்து நம்ம வில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸோ அப்போ தான் ஆனாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். வர ஆனா மேலே இருக்க கோவத்தை அவன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு அடிச்சிருமா. அப்புறம் அந்த 3 பேரும் சேர்ந்து அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விச் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தி வருவா. ஸோ இவளை இப்போ தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவள் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லையும் நம்ம ஜூலியஸையும் அவங்க 3 பேர்த்துக்கிட்ட இருந்து காப்பாற்றி இப்போதைக்கு நீங்கள் வாங்க நாம் என்னோட இடத்துல போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போய் அங்கே போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஜூலியஸ் சொல்கிறான், இந்த விச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 லெஜெண்டில் ஒரு லெஜெண்ட் தான் இந்த விச். இவளால் வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங்கை தவிர மற்ற எல்லா விதமான மேஜிக்கல் எபிலிட்டியை இவளால் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்த முடியும். அப்படியே நம்ம லேடி எல்ஃப்ரியா கிட்ட காமிக்கிறாங்க. நம்ம எல்ஃப்ரியா கிட்ட ஐரிஸ் கேட்குறா, நீ எதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் ரெயின்பர்க்கை உன்னோட ஃபேக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ ஹையர் பண்ணல, அவன் ரொம்ப டேலண்டான பர்சன் தானே அப்படின்னு சொல்ல நம்ம எல்ஃப்ரியா சின்ன குழந்தை மாதிரி அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பற்றி தப்பாக அந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கப்போ சொல்லிட்டு இருந்தான், அதனால தான் நான் அவனை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் ரிவெஞ்ச் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்படிலாம் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் சொல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் கிடையாது, வில் தான் உன்னோட பாஸ்ட்டை பற்றி சொல்லியிருப்பான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதாவது ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு பாஸ்ட் தான் அது. இது போன சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எல்ஃப்ரியா சரி அதெல்லாம் போகட்டும், லார்ட் ஆரன் வில்லை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க நம்ம ஐரிஸ் சொல்கிறா, ஸோ எது நடக்கணுமோ அது வழியாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டார், மற்றபடி அவர் வேறு எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டு நம்ம ஐரிஸ் நம்ம எல்ஃப்ரியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நம்ம ஐரிஸ் சொல்கிற, நான் வேணும்னா வெளில நானே பார்த்துக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாத எல்ஃபேரியா அப்படின்னு சொல்ல நம்ம எல்ஃபேரியா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ உன்னோட வேலையை மட்டும் பார்த்தினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முட்டிக்குது. ஸோ லைட்டாக ஒரு ஜெலஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்ம கெர்வின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலியஸ் அண்ட் நம்ம வில்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் பேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அது அந்த டவரில் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே தான் இருக்குது. ஸோ இது விச்சஸ், அதாவது சிங்கிளாக இருக்க விச்சஸ்க்கான ஒரு சீக்ரெட் பேஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அரண்மனை மாதிரி தான் இருக்குது. உள்ள ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விச் என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இவ பண்ணுறா. சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே. டக்குன்னு நம்ம வில் வந்து வேணா சாப்பிட ஆரம்பிச்சிருவான். நம்ம ஜூலியஸ் உடனே சாப்பிட்டுன்னு சொன்னோடனே சாப்பிட ஆரம்பிச்சிருவேடா, அதில் ஏதாவது கலந்துட்டு தான் என்னடா பண்ணியிருப்பா அப்படின்னு கேட்க நம்ம வில் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கீக்கி சாப்பிட்டுருச்சு, அதில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக சாப்பிட ஆரம்பிப்பான். அப்புறம் நம்ம ஜூலியஸ் கேட்குறான், இது என்ன இடம் அப்படின்னு கேட்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் பேஸ், கிளாரே வந்து பார்த்தீங்கன்னா விச்சுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல, கிளாரேவா அவ யார் அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் தான் என்னோட அப்ரெண்டிஸ், அதாவது அவள் என்னோட ஸ்டூடெண்ட், நான் தான் அவளோட மென்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட டீச்சராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க போல். இவங்களும் இந்த விச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் தான் போல். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 லெஜண்ட்ஸில் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விச்சையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. உடனே நம்ம வில் பரவாயில்லையே இவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்களே இப்போ அப்போ நம்ம ஜூலியஸ் கிட்ட கேட்க, உடனே நம்ம ஜூலியஸ் யாரை பார்த்தாலும் நம்பிடுவியாடா, இவங்க உன்னை அப்பர் இன்ஸ்டியூட்டில் வந்து கொல்றதுக்காக வந்திருந்தா என்னடா பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த விச் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதாவது இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏகப்பட்ட மெஜிஷியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அதனால் உன்னை கூட ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறதுக்காக உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்டா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். உடனே நம்ம விச் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மேஜிக்கல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான்.
ஸோ யூஸ் பண்ண உடனே 2 பேருக்குமே ஷாக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவள் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான ஒரு மந்திரமுமே சொல்லல. ஸோ எப்பயுமே மந்திரம் சொன்னா தான் மேஜிக்கல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். பட் அவள் எந்த விதமான மந்திரமுமே சொல்லல. ஜஸ்ட் அவளோட வாண்ட ஸ்விங் தான் பண்ணா. அண்ட் அது மட்டும் இல்லாம அவ வந்து பார்த்தீங்கன்னா, லைட்ட தவிர மீதி இருக்க எல்லா மேஜிக்கல் எபிலிட்டியோட பேரியரையும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கா. ஸோ அதனால 2 பேருமே வாய பொளந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ அதான் வச்சு சொல்றா, நான் நினச்சா 2டே செகண்டில உங்க 2 பேத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணியிருக்க முடியும். ஆனா நான் அப்படி பண்ணல. ஸோ நீங்க என்னைய தாராளமா நம்பலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சொல்றா. அதாவது நீங்க என்னைய தாராளமா நம்பலாம். நான் உங்களுக்கு உங்க 2 பேருக்குமே நான் ஒரு டீச்சரா இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றா. ஏன்னா அவளுக்கும் வில்லோட பவர் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த பவர் எந்த மாதிரி டெவலப் ஆக போகுது அப்படின்னு. அப்பதான் நம்ம ஜூலியஸ் கேட்குறான், சரி இவனை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு நீ சொன்னா மட்டும் தான் நான் இவனோட மென்டாரா இருக்கிறதுக்கு நான் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிப்பேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல, நம்ம ஜூலியஸ் பார்த்துட்டு நம்ம வில் உடனே பரவாயில்ல ஜூலியஸ் உனக்கு என் மேலே இவ்வளோ அக்கறையாப்பா அப்படின்னு சொல்லி அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே கேட்க, ஏய் வாய மூடுறா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னை தவிர வேறு யாரையும் உன்னை நான் யூஸ் பண்ணிக்க விட மாட்டேன், அதனால தான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு விளையாட்டுத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அந்த விச்சு சொல்கிறா, நான் உங்களைய வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயத்துக்காக தான் நான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சேன். உங்கள் 2 பேத்தையும் நான் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட உதவி உங்களுக்கு கிடைச்சதுன்னா, அதாவது நான் உங்களுக்கு மென்டராக ஆனேன்னா நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாகவும் இன்னும் அதிக உச்சத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் 2வது விஷயம் அப்பர் இன்ஸ்டியூட்டில் இருக்க அந்த குருட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லவன் கிடையாது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட பவர், அதாவது வில்லோட பவரை வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி அந்த பவரை மற்ற மேஜிக்கல்ஸ், அதாவது மற்ற மேஜிக்கல் எபிலிட்டி யூஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவரை கொடுக்கலாம். அந்த பவர் எதை பற்றின பேஸ், அதாவது இதுதான் ஒரு புது பவர். ஸோ அதை பற்றி படித்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டால் அதை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக நம்ம குருட்ஸை என்ன பண்ணணும்னா, நம்ம வெளில வந்து பார்த்தீங்கன்னா பீஸாக வெட்டி உள்ள ஆராய்ச்சி பண்ணி அப்படிலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம குருட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து யோசிச்சு வச்சிருக்கான். ஸோ அது எப்படியும் நம்ம விச்சுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அவங்ககிட்ட இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம குருட்ஸ் அவன் லேபரேட்டரியில் இருக்க அந்த ஒரு மான்ஸ்டர், அந்த ஒரு மேஜிக்கல் எபிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுற அந்த மான்ஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா கொல்றதுக்கான ஐடியாவை வந்து பார்த்தீங்கன்னா அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு அந்த மான்ஸ்டரை தாறுமாறாக வெட்டி போட்டுட்டு அந்த மான்ஸ்டரோட ஹார்ட்டை எடுத்து உடச்சிட்டு லார்ட் ஏரன் கிட்ட போய் சொல்லு, இந்த மான்ஸ்டரை எப்படி கொல்லணும் அப்படிங்கிற ஐடியா எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு டெவில் மைண்டடாக தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ இவனோட குறிக்கோள் என்னன்னா, நம்ம வில்லோட பவரை கண்டுபிடிச்சி அந்த மற்ற மேஜிக்கல் யூசர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண வைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற ஒரு ஐடியா தான் அவனோட ஐடியா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம விச் சொல்கிறா, இதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் லேடி எல்ஃபெரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டா இவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதனால தான் நான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, சரி இதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம், இங்கே இருக்கிறதும் இல்லாததும் உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நம்ம வில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் எனக்கு நம்ம அவள் போய் சொல்கிற மாதிரி தெரியல, நான் அவளை என்னோட மென்டாராக ஏற்றுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஜூலியஸும் ஓகே நீ என்னமோ பண்ணிக்கோப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறான். அப்புறம் ஜூலியஸ் சொல்கிறா, நானும் இவங்களை என்னோட மென்டராக ஏற்றுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன்ட்டு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைத்தனமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு, அப்புறம் அவங்க 2 பேர் தலையை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு, சரிப்பா நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம், இப்போ உங்கள் 2 பேர் ட்ரெஸ்ஸையும் கழட்டுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. உடனே நம்ம வில்லு, அக்கா என்ன சொன்னீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க எனக்கு சரியாக கேட்கல அப்படின்னு சொல்ல, தம்பி 2 பேர் ட்ரெஸ்ஸையும் கொஞ்சம் கழட்டுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது. அண்ட் ஃபைட் சீன்ஸ் எதுவும் இல்லை, பட் நல்லா இருந்தது. ஸ்டோரிக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. ஸோ கன்க்ளூஷனை பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம வில்லோட பவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பர் இன்ஸ்டியூட்டில் இருக்க குருட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி அந்த பவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவரோட பேஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். ஸோ அதனால தான் நம்ம வில்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபேக்ஷனுக்குள்ளேயும் அலோவ் பண்ணாமல் அவனை தனியாகவே வச்சுருக்கான். ஸோ பட் இருந்தாலும் இந்த சைடு விச் அப்படிங்கிற ஒரு புது கேரக்டர் காமிச்சிருக்காங்க. இவ பேர் கெரிட்வின், ஒன்றும் புரியல எனக்கும், பட் கெரிட்வின் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறா. நம்ம வில்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஜூலியஸ்க்கும் ஹெல்ப் பண்ணி அவங்களோட பவரை ஸ்ட்ரென்த்தப் பண்ணுறதுக்காக அவங்க 2 பேத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் அவள் வந்திருக்கா. ஸோ இனிமேல் தான் தெரிய வரும் அவள் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர், அவள் எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்க்கு ஹெல்ப் பண்ண போகிறா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். டாடா.